ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சன் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோஸ்லாம் வந்து போட்டு. ஸோ அது மட்டும் இல்லை, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிச்சனை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதே கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அதனால் திங்ஸும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியாக தேவையில்லாத எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா அதிக திங்ஸ் வச்சுருக்கும்போது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ வெயில் காலங்கிறனால ரொம்ப அந்த டஸ்ட்டு இது எல்லாமே வந்து இந்த பாட்டில் இதில் எல்லாமே படிஞ்சிருக்கு. ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தமிழ் வருடப்பிறப்புனால வீடு சுத்தம் பண்ணுறேன். ஸோ அந்த டைம்லேயே நம்ம இந்த க்ளீனிங் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக கிச்சனையும் வந்து ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு அந்த தேவையில்லாத பாட்டில் எல்லாமே நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் தான் இன்றைக்கி இந்த க்ளீனிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஆல்ரெடி நான் நிறைய இந்த கிச்சன் க்ளீனிங் அண்ட் கவுண்டர் டாப் க்ளீனிங் வீடியோஸ் எல்லாம் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து டவுட்ஸ்லாம் வந்து கேட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில ப்ராடக்ட்டோட லிங்க்லாம் வந்து கேட்டிருக்கீங்க. இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, இதுக்கான ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணுங்கிற மாதிரி. இப்போ ரீசெண்ட் டேஸில் அந்த வீடியோஸ் நிறையா கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் க்ளீன் பண்ணும்போது கையோட ஒரு வீடியோவும் எடுத்தேன். ஸோ நீங்கள் கேட்ட அந்த டவுட்ஸுக்கு எல்லாமே இந்த வீடியோலேயே வந்து ரிப்ளை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே எல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு தேவையான பொருட்களை மட்டும் எடுத்து வச்சு மீதி எல்லாமே தேவையில்லாத டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி திங்ஸை கொஞ்சம் குறைச்சிட்டா நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் இங்கே வந்து கவுண்டர் டாப் இது எல்லாமே வந்து நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் டைல்ஸ் ஆகட்டும் இல்லை கீழே இருக்கக்கூடிய அந்த கவுண்டர் டாப்புமே வந்து க்ளீன் பண்ணுது. சாதாரணமாக அந்த விம் லிக்விட் மட்டும் தான் பயன்படுத்தி நான் தேய்ச்சிருக்கேன். எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் இருக்கிற லிக்விடே வச்சு நம்ம சீக்கிரமாக க்ளீன் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக நம்ம கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம என்ன தான் துணி வச்சு துடைச்சாலும் இந்த அளவுக்கு பளிச்சுன்னு சுத்தமாகாது. ஆனால் இப்போ நான் கையில் வச்சுருக்கீங்களா இந்த வைபர், இது வந்து இப்போ எல்லா கடைகள்லையுமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. இது கிச்சனில் நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது இந்த மாதிரி கவுண்டர் டாப்பாக இருந்தாலும் சரி, இல்லை கிச்சன் சிங்கே நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னாலுமே இது வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரு துளி சொட்டு கூட தண்ணி அங்கே இல்லாமல் நல்லா பளிச்சு நம்மளால் தண்ணி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட முடியும். அதேமாதிரி கவுண்டர் டாப்பும் பார்க்கும்போது ரொம்ப ஷைனிங்காக நீட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வைபர் கண்டிப்பாக கிடச்சா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சன் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலாக கவுண்டர் டாப்பும் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பாட்டில் ரேக் மட்டும்தான் ஆர்கனைஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே கிச்சனையுமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா நமக்கு தமிழ் வருடப்பிறப்பு வரனால ஃபுல்லாகவே வீட்டை க்ளீன் பண்ண ஆரம்பிப்போம் இல்லைங்களா? அதனால் கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணலான்னு எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஆர்கனைசேஷன் நான் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணக்கூடியது எல்லாத்தையுமே அந்த ரேக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு ஜாடி, நம்ம கல் உப்பு, தூள் உப்பு இதெல்லாம் பக்கத்துலேயே எடுத்துக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இடிக்கல் ரெண்டும் தனித்தனியாக, அதாவது இஞ்சி பூண்டும் ஏலக்காய் நுக்கிறதுக்காக அதை வந்து தனியாக 2 இடிக்கல் வந்து அங்கே வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா 3 இந்த இடத்துல வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டாண்டு ஆக்சுவலாக ஸ்பூனு மற்ற திங்ஸ் எல்லாத்தையுமே செப்பரேட்டாக போட்டு வச்சுருந்தேன். இப்போ ஸ்பூன் எல்லாமே இங்கேருந்து எடுத்துட்டேன். வெறும் நான் அந்த கத்தி மட்டும்தான் இதில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல இடம் வந்து பத்தலை. அது இல்லாமல் பிளாஸ்டிக்குங்கனால ரொம்ப அடுப்பு பக்கத்துலேயும் நம்ம வைக்க முடியாது. இந்த சைடு கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக தானே இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு ரேக்காக வந்து மாற்றியாச்சு. ஸோ அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்னபூர்ணி நான் ஃப்ரம் த டே ஒன்ல நான் வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நான் இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் ஒட்டியிருந்தேன். பட் ஸோ அதுக்கு கீழேயே நான் இப்போ அந்த பூஜை அறையில் வச்சுருந்ததை எடுத்துகிட்டு வந்து நான் இப்போ கிச்சனில் வச்சுட்டேன். இப்போ யூஸ்வலாக வந்து நான் இங்கே அன்னபூர்ணிக்கு தனியாக இங்கே தீபம் ஏற்றுறதுக்காக இங்கேயே தனியாக செட் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் தான். நீங்கள் இப்போ பார்த்த மாதிரி நான் இந்த பிளேஸில் வந்து கிரைண்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரோவன் வந்து புதுசாக இருக்கும். ஸோ அது வந்து நான் இந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறது. முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ்லேருந்து வந்த கமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய டவுட் இந்த பாட்டில்ஸை பற்றி தான். இது எங்கே வாங்கினீங்க, இதோட லிங்க் ப்ரொவைட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் இந்த லைனர் ஷீட்டை பற்றி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது நான் வந்து இந்த லைனர் ஷீட் வந்து தனியாக வாங்கலை, நான் மீட்டர் கணக்கில் வாங்கிட்டு ஸோ அதை வந்து ஷெல்ஃபுக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணி வந்து போட்டிருக்கேன். இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த ஃப்ளவர் டிசைன் மட்டும் வந்து இருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆனால் லைஃப் லாங் இது நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நியர்லி இது வந்து நான் ஒரு 3 இயர்ஸ் மேலே இருக்கும் நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பட் இது வரலுமே எதுவுமே ஆகலை இந்த ஷீட்டு. அப்பப்போ நம்ம வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது.
ஸோ நீங்கள் வந்து இது போல் ஷெல்ஃபுக்கு லைனர் ஷீட் வந்து போடுறீங்க அப்படின்னா தாராளமாக இது போல் மீட்டர் கணக்கில் வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸும் கம்மியாகும். அதே மாதிரி நிறையா ஷெல்ஃபுக்கு வந்து போட முடியும். இப்போ ஷெல்ஃப் லைனர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்குது. பட் ஆனால் அது ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு வந்து அந்த லைனர்ஸ் வந்து கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் மேக்ஸிமம் வந்து மீட்டர் கணக்கில் இருக்கக்கூடிய லைனர்ஸ் இந்த மாதிரியான ஷீட் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இதுவே போதும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் உங்களுக்கு வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு விஷயம் இந்த பாட்டிலை பற்றி தான். இது வந்து நான் ஹோம் சென்டரில் பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது. இந்த பாட்டில்ஸ் வந்து இன்னும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நல்ல திக் மெட்டீரியலாக இருக்கும். இந்த பாட்டிலோட அந்த திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும். அதே பாட்டிலோட மூடி நல்லா ஏர் டைட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நான் வந்து வாங்கியிருந்தது தான். ஸோ இப்போ ஒருவேளை அந்த லிங்க் கிடைச்சா வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸா. எனக்கு தெரியல கிடைக்குமான்னு. நான் இதே ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பெருசாக சேஞ்சஸ் பண்ணல. இந்த இடத்துல இதை புதுசாக இதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டீ தூள், காஃபி தூள், இந்த சர்க்கரை இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக இந்த ஸ்டீல் கண்டெய்னர் வந்து பயன்படுத்திருக்கேன். ஆனால் ஆக்சுவலி இது நான் வாங்கலை. நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. இங்கே வந்து நமக்கு மோஸ்ட்லி சில்வர்னாலே உள்ளுக்குள்ளே நம்ம என்ன வச்சுருக்கோங்கிறது விசிபிளாக இருக்காது. பட் இந்த ஃப்ரீயாக கொடுத்த அந்த கிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸு இங்கே வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம என்ன திங்ஸ் போட்டு வச்சுருக்கோங்கிறது அது விசிபிளாக தெரியும். ஸோ இந்த நாளையும் வந்து நம்ம அழகாக அந்த டீ, காஃபி பவுடர் இதெல்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த சில்வர் திங்ஸ் எல்லாம் ஒரு ஓரமாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மட்டும்தான் நான் இப்போதைக்கு பண்ணியிருக்க சேஞ்சஸ் இந்த ஷெல்ஃபில். அதுக்கடுத்து நான் சொன்னேன் இந்த பாட்டில் எல்லாம் கொஞ்சம் எல்லாமே கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ஜாம் பாட்டில் இதெல்லாம் அந்த குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் நிறையா இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் எல்லாம் தேவையில்லாத திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ ரொம்ப மினிமைஸ் பண்ணி கம்மியாக இருக்கக்கூடிய பாட்டில்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். இந்த இருக்க அளவு மட்டும் போதும் அப்படின்னு. அதுக்கடுத்து மேல் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நான் வைக்கக்கூடிய இந்த பாத்திரம், சமைக்கிறதுக்கான பாத்திரங்கள் நான் மேலே தான் வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் பாத்திரங்களை எல்லாமே மேலே வச்சுருக்கீங்களே, எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்காது அப்படின்னா அதில் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அங்கே வைக்கும்போது தான் பார்க்கறதுக்கு இன்னும் நீட் லுக்காக இருக்க மாதிரி இருக்குது. அது இல்லாமல் எனக்கு அது பழகிருச்சு. அங்கேருந்து எடுத்து நான் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துறதுனால எனக்கு அப்படியே பழகிருச்சு. எனக்கு ஒன்றும் அது பெரிய டிஃபிகல்ட்டியாக தெரியல. ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூஷுவல் இங்கே நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த விண்டோவில் இருந்த அந்த ஸ்டாண்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இந்த ரேக்கில் வந்து மற்ற திங்ஸ் அந்த ஸ்பூன், டம்ளர் இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இங்கே வந்து க்ளீன் பண்ண அந்த பாத்திரங்களாக இருக்குங்களா அதை வந்து பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தண்ணி வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம நார்மலாக ஷெல்ஃபுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ இதுதான் கீழே வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸாக. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ரேக் மட்டும் வந்து வச்சுருக்கேன். அங்கே வந்து இந்த பூண்டு, நம்ம வெங்காயம் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கான அந்த காய் கூட தான் இருக்குது. ஸோ இந்த பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் ஏதாவது இருக்குது, நம்ம பிரித்தது போக மீதி இருக்குன்னா ஸோ அதெல்லாம் வந்து அந்த பேஸ்கெட்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிகமாக இந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக இருந்தது. ஸோ இந்த டைம் க்ளீன் பண்ணும்போது அதெல்லாமே கொஞ்சம் குறைச்சிட்டு எல்லாமே எடுத்துட்டேன். ஸோ இனி வரப்போகிற டேஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இதையுமே குறைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. தெரியல எந்த அளவுக்கு அது சாத்தியம் அப்படின்னு ட்ரை பண்ணணும். இது வந்து கல்லெண்ணெய் இது எல்லாமே வந்து கேனில் வந்து வச்சுருக்கேன். இது ரைஸ் ட்ரம், நம்ம இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி இதை வந்து ரைஸ் ட்ரம்மில் போட்டு வச்சுருக்கோம். இப்படி தான் நான் வந்து கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து இதுவும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் நம்ம கிச்சனில் ரெகுலராக பார்க்குறவங்க தெரியும். ஸோ அங்கே போக மீதி திங்ஸ் எல்லாமே வந்து இந்த ஷெல்ஃபில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கீழெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கப் அண்ட் சாசர் செட் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ இந்த இடத்துல அந்த மற்ற எக்ஸ்ட்ரா திங்ஸ் நம்ம ஏதாவது ரேராக யூஸ் பண்ணக்கூடியது மட்டும் இந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து இந்த குட்டி குட்டி பாத்திரங்கள்லாம் இருக்குதுங்களா, ஸோ அதையெல்லாம் வந்து நான் இந்த 3rd ஷெல்ஃபில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷெல்ஃப் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அந்த எல்லாமே வந்து செம்படமாக இருக்கும். இதில் அதாவது நம்ம இந்த கடுகு, உளுந்து இந்த மற்ற பொருட்கள்லாம் கொஞ்சம் அதிக அளவில் வாங்குறது வந்து நம்ம இதில் அஞ்சரை பெட்டில் போட்டது போக மீதி இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரியான அதாவது செம்படத்தில் தான் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்வர் செம்படம் தான் பெருசு, அதாவது பருப்பு, உளுந்து இந்த மாதிரி அதிக அளவில் குவான்டிட்டியாக வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் என்னோடய கிச்சன் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கக்கூடியது.
ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கொஞ்சம் மணி பிளான்ட் இதெல்லாம் நான் வந்து வச்சுருந்தேன். பட் அதை வந்து மணி பிளான்ட்லாம் இப்போ வந்து அந்த சின்ன பவுலுக்கு வந்து மாற்றிட்டு இப்போது இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக வச்சுருக்கேன். நான் சில டைமில் நிறையா வீடியோஸ் எடுக்கிறது இந்த கவுண்டர் டாப் மேலே வச்சு தான் எடுப்பேன். ஏன்னா எனக்கு இங்கே தான் கொஞ்சம் வெளிச்சம் வந்து கிளியராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி இங்கே தான் எடுப்பேன். இதுக்கு அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த வெயில் காலம் இல்லைங்களா, நம்ம நல்லா ஒரு மண்பானையில் செய்யப்பட்ட அந்த பாட்டில், இது உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி வீடியோ கூட போட்டிருந்தேன் இல்லைங்களா, நம்ம புனிதா மண்பானை கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தது. நீங்கள் ட்ராவலிங் கூட கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போல்லாம் நான் எங்கே போனாலுமே என்னோடய ஸ்கூட்டியில் கட்டாயம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து வச்சுக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா வெயில் போனால் நம்ம பிளாஸ்டிக்கோ இல்லை சில்வர் எதை எடுத்துகிட்டு போனாலுமே தண்ணி வந்து அவ்வளோ சில்லுன்னு வந்து இருக்கிறதில்ல, உடனே சூடாகிடுது. வீட்டை விட்டு வெளியே போனதுமே தண்ணி ரொம்ப ஹீட் ஆகிடுது. அதனால் எல்லாருமே வந்து தாராளமாக உங்களோட வண்டியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போ தேவைப்பட்டாலுமே சில்லுன்னு தண்ணி வந்து குடிச்சிக்கலாம். நீங்கள் கடையில் போய் ஐஸ் வாட்டர்லாம் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்போலாம் பாட்டில் டைப்பில் நம்மளுக்கு தேவையான சைஸ்க்கு தகுந்த மாதிரி வந்துச்சு இல்லைங்களா. ஸோ இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு பாட்டில் டைப்பில் வாங்கிட்டு நீங்கள் ட்ராவல் அப்போது தாராளமாக இதை எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சின்ன டவுட் உங்கள்கிட்ட கேட்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ புதுசாக யாராவது தெரியாதவங்க கண்டிப்பாக கேட்பீங்க. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த கருப்பட்டியை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாளைக்கு வந்து அந்த பூசணை பிடிக்காமல் சேஃபாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் எல்லா மெத்தடையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தேவைங்கிறனால அதிக அளவில் வந்து வாங்கி வச்சுருக்கு. நல்லா ப்யூராக வந்து கிடச்சிது. இதை வந்து நம்ம பிளாஸ்டிக்கில் போட்டு வச்சாலும் பூசணம் பிடிச்சிருது ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நம்ம வந்து செம்படத்தில் போட்டு வச்சாலும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று உருகி ஊற்றிடுது, இல்லைன்னா பூசணம் பிடிச்ச மாதிரி தான் மாறுது. எனக்கு இது வந்து தெரியல எப்படி இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு. ஸோ ஒரு சிலர் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வந்து வைங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு இதை இவ்வளோத்தையும் ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சேன்னா அப்புறம் ஃப்ரிட்ஜில் வேறு எந்த திங்ஸையுமே வைக்க முடியாது. ஸோ இதை தவிர ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காவது இதை பற்றின ஐடியாஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது எதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க முடியும் அப்படிங்கிறது ஸோ தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பார்த்தா இந்த கிச்சன் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிச்சன் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து போட்டிருக்கேன். இதுலேருந்து ஏதாவது சின்ன சின்ன ஐடியாஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நீங்களும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ மீண்டும் இது போல் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.